இந்த படம் வந்து தமிழ்நாடு லெவலில் இவ்வளோ தூரம் போயிருக்கு, கேரளா லெவலில் இவ்வளோ தூரம் போயிருக்கு. இப்போ என் கூட விருது வாங்கின சப்போர்ட்டிங் ஆக்டர் விருது வாங்கின விஜயராகவன் கேரளாவிலே உயர்ந்த விருதான ஜேசி டேனியல் விருதை இந்த படத்தில் வாங்கியிருக்கார். அவர் வந்து அதில் பண்ணது ஹீரோ கேரக்டர், உள்ளொழுக்கில் நான் பண்ணது அதில் ஹீரோயின் கேரக்டர். அப்போ லீட் ரோல் பண்ணக்கூடிய 2 ஆர்டிஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து சப்போர்ட்டிங் ஆக்டர் ஆக்ட்ரஸ்ன்னு கொடுத்தா, சப்போர்ட்டிங் கேரக்டர் பண்ணி நாளைக்கு ஒரு விருது வாங்கலாம் நான் ஆசைப்பட்டா எனக்கு அது கிடைக்காதா? அப்போவும் நான் லீட் ரோல் பண்ணால் தான் கிடைக்குமா? ஸோ அந்த மாதிரி கேரக்டர்ஸ் பண்ணக்கூடிய நிறைய பேருடைய எதிர்பார்ப்பு அது இல்லாமல் போகுது இல்லையா? அதுதான் என்னுடைய கேள்வி. தட் இஸ் ஆல். சமீபமாக நீங்கள் நடித்த படங்களில் ஜேபேபி வந்து ரொம்ப முக்கியமான படமாக இருக்கும். ஜேபேபிக்கு விருது கிடைக்காது வருத்தமாக இருக்கா? ஒரு சிறு வருத்தம் உண்டு. ஏன்னா அது ஒரு வாழ்ந்த கேரக்டர், ஒரு வாழ்ந்த ஒரு அம்மாவை வந்து படம் எடுத்திருக்காங்கன்னும் போது நான் நினைக்கிறேன் இப்போ வந்து நிறைய பேர் வாங்கின ஒருத்தரை பற்றி படம் எடுத்திருந்தா கவனிச்சிருப்பாங்களோ என்னமோ. இது ஒரு சாதாரண மக்களோடு மக்களாக வாழ்ந்த ஒரு சாதாரண பெண்மணி, அதனால் அவங்க கண்ணுக்கு எட்டலையோ என்னமோ. ஒரு கடந்த 8 வருடங்களுக்கு 10 வருடங்களுக்கு முன்னாடி வாழ்ந்திருந்த ஒரு லேடியை அவங்க வாழ்க்கையில் நடந்தது அப்படியே எடுத்திருக்காங்க. ஒரு இமி அளவு கூட சினிமேட்டிக்காக எதுவும் எடுக்கலை. அப்பேற்பட்ட யதார்த்தமான ஒரு கதையை அவங்க கவனிக்கப்படவும் இல்லை. அதனுடைய நடிப்பு மற்ற விஷயங்கள் எதுவுமே கவனிக்கப்படலை என்னும் போது பார்த்தாங்களா இல்லையாங்கிற ஒரு ரிப்போர்ட்டு கூட நமக்கு கிடைக்கலையே. அதுதான் வருத்தம். தமிழ்லேருந்து இத்தனை படம் அனுப்பப்பட்டிருக்கு, அதில் இத்தனை பார்த்தோம், இந்த படங்களில் இந்த பிரச்சனைகள் இருக்கிறதுனால நாங்கள் கொடுக்கல அப்படின்னாவது நீங்கள் சொல்லணுங்கிறது ஒரு பொறுப்பு இல்லையா? ஸோ அது சொல்ல வேண்டியது யார்? இங்கேருந்து போன ஜூரி சொல்லணும். நாங்கள் அந்த ஜூரி மெம்பர்ஸாக நாங்கள் இருந்தோம், இந்த காரணங்களால் இந்த படங்கள் புறக்கணிக்கப்பட்டன அப்படின்னு சொல்லணும்.